மக்களே, ஹச்பி விலாக்கு லன்ச் ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி என்ன ரெசிபினா அதுக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நேம் தெரில. ஏன்னா அது நானாக தான் ஓனாக பண்ணுறது. எனக்கு என்ன அப்போல்லாம் தோணுதோ அப்பப்போ எதையாவது சேர்த்து எதையாவது மிஸ் பண்ணுவேன். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுனா, குக்கர் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் அதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மேக்ஸிமம் தக்காளி, நான் ஒரு தக்காளி தான். எல்லோரும் தக்காளி சாதம் சொல்லுவாங்க. இல்லை, தக்காளி சாதம்னா நிறையா தக்காளி போடணும். நான் ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொண்டக்கடலை, மீன் மக்கர், பட்டாணி, இது அப்படி இல்லைன்னா பீன்ஸ், கேரட், இதில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா ரொம்ப போட மாட்டேன், எல்லாமே அரை ஸ்பூனு தான். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி வரவும் பக்கத்துலேயே ஒரு நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருப்பேன், அதையும் அதில் போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பால், நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நெய் தேவையான அளவுக்கு, உங்களுக்கு நெய் எவ்வளோ பிடிக்குமோ அவளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெய்யும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வர ஸ்டேஜுக்கு, கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வர ஸ்டேஜுக்கு அரிசி எடுத்து போட்டுருங்க. அரிசி எடுத்து போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசி நல்லா கொதிச்சு வரவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் புதினாவையும் தூவிட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வரும். இறக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு. சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.